எல்லோருக்கும் வணக்கம். ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க நீயட் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பேரை சொல்லி கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோல எல்லா கேரக்டர்ஸையும் ஈஸியா புரிய வைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையில படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கு கொண்டு போயிடுறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்ல இருக்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு விழாவை காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா புயல் வரப்போகுது அப்படின்னு மாதிரி எச்சரிக்கை கொடுத்திருப்பாங்க. எல்லா இடமும் 5 மணிக்கு மேல மூடப்படும் அப்படின்ற மாதிரி அலர்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த சமயத்துலதான் அந்த விழால தங்கணும் அப்படின்ற மாதிரி பிரபல தொழிலதிபரான ஆயுஷ் கபூர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அவரோட விழா தான் பாத்தீங்கன்னா இது. அங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்மே இவர் முன்னாடி வந்து மரியாதை எல்லாத்தையும் செலுத்துறாங்க. அண்ட் தன்வீர் அப்படின்றத பாத்தீங்கன்னா அங்க கோஆர்டினேட்டரா இருப்பார். முதல் முறையா இந்த விழாக்கு வந்திருக்கீங்க அப்படின்றதுனால வார்ம் வெல்கம் எல்லாத்தையும் கொடுக்க அது இந்த கபூர் கூடவே பாத்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்டான தியா அப்படின்ற லேடி வருவாங்க. 2 பேருக்கும் வெல்கம் கொடுக்குறாங்க. அண்ட் வரப்போற எல்லாருமே என்னோட கெஸ்ட் தான். இன்னைக்கு இந்த நாள் அவங்க மறக்கவே கூடாது, எல்லாரையும் பயங்கரமா வரவேற்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கபூரும் அவர் கூட வந்து அசிஸ்டன்ட்டும் உள்ள போறாங்க. அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு வரவங்க லிஸ்ட் எல்லாத்தையும் அந்த தன்வீர் பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது நமக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் கேரக்டர் பாத்தீங்கன்னா நூர் அப்படின்றவங்க தான். இவங்க பாத்தீங்கன்னா கபூருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருப்பாங்க. அண்ட் இவங்களோட கணவரான சஞ்சய் அப்படின்றவரும் அண்ட் இவங்களோட குழந்தையான ஈஷானும் அந்த இடத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. வந்த உடனே கபூரை போய் கட்டி பிடிச்சி பர்த்டே விஷயம் எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா அப்ப கபூர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணிருப்பார். நிறைய வீடுகளையும் பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்திருப்பார். அதுல ஒரு வீட்டுல பிரச்சனை அப்படின்னு மாதிரி இருக்கும், அதையும் பணம் கொடுத்து இப்ப சரி பண்ணிருப்பார். ஆனா அது மட்டும் இல்லாம இது எல்லாமே பண்ணது நான் உங்களுக்காக தாண்டா, நீங்க என்னோட உயிர் நண்பர்கள் இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்காரு இல்லையா சஞ்சய், அவர்கிட்ட ஒரு பத்திரத்துல சைனை வாங்குறாரு. இந்த விஷயம் அவருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் சைன் போட்டு கொடுக்குறாரு. அவர் முகத்துல ஒரு சோகம். ஆனா அப்படியே கட் பண்ணா ஜிம்மி அப்படின்ற இன்னொரு நபரை காமிக்கிறாங்க. இவர் கபூருக்கு எந்த வகையில சொந்தம் அப்படின்னா கபூருக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க. மனைவியோட தம்பியா தான் பாத்தீங்கன்னா இவர் இருந்திருப்பாரு. அண்ட் ஜிம்மி இப்ப உள்ள என்டர் ஆகுறாரு. என்டர் ஆன உடனே கட்டி பிடிச்சி பர்த்டே விசேஷம் எல்லாத்தையும் சொல்லிட்டு பயங்கர போதையில தான் இருப்பாரு. இன்னும் கொஞ்சம் போதை போடணும் அப்படின்னு மாதிரி உள்ள போக கட் பண்ணி வேற ஒரு நபர் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஜாரா அப்படின்றது அவங்களுடைய பேர். கபூரோட வெல்விஷர். எந்த காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் கபூர் இவங்களை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டார். அல்லது கெட்டது அப்படின்ற எல்லாத்துலயுமே இவங்களோட தலையீடு கபூர் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இவங்க வர்றாங்க. கபூருக்கு விசேஷம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அண்ட் விழாக்குள்ளி என்டர் ஆயிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணி லிசா அப்படின்ற கபூரோட புது கேர்ள் ஃப்ரெண்டும் அண்ட் அவங்க கூடவே இருக்க ஷாஷா அப்படின்னு கபூரோட சொந்தக்கார பொண்ணு இருக்கும், அவங்களையும் காமிக்கிறாங்க. அவங்க அங்க வராங்க. இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் லிசா இல்லையா. இதனால பயங்கரமா முத்தத்தை எல்லாத்தையும் கொடுத்து வரவேற்கிறாரு. அதை அப்படியே கட் பண்ணி எல்லாரும் அந்த விழாக்குள்ள போற மாதிரியும் இப்போ இவரோட பையனான ரியான் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. பயங்கரமா போதைப் பொருளுக்கு அடிமையானவர். அவர் அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருப்பாரு. என்ன கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா அவர் கூடயே அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் மிஸ்ட்ரித்தனமா இருப்பாங்க. அவங்களையும் காட்டுறாங்க. அவங்க இன்னும் விழாக்கு வந்து ரீச் ஆயிருக்க மாட்டாங்க. கட் பண்ணி கபூர் தன்னோட பையன் இன்னும் வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தன்வீர் கிட்ட நம்மள யாரும் அதிகமா கஷ்டப்படுத்துவா தெரியுமா, நம்ம பெத்து எடுக்கிறோம் இல்லையா, அவன் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக இந்த தன்வீர் அப்படியே யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண அந்த விழால எல்லாம் செட்டில் டவுன் ஆயிட்டாங்க. அந்த விழாவை லாங் வியூல காமிச்சு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும், அந்த இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நின்றுகிட்டு சில நியூஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த கபூர் பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் இந்த கபூர் யாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்தியால பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கட்ட முடியல அப்படின்னு மாதிரி இங்க வந்துட்டு இருப்பாரு. ஆனா அது மட்டும் இல்லாம இவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு பல மாதங்களா சம்பளம் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இதனால பயங்கர ப்ரொட்டஸ்ட் எல்லாமே நடந்திருக்கும். இதோட எதிரொலியா ஒரு 7 பேர் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருப்பாங்க. அண்ட் 8வதா தேவிகா செல்லம் அப்படின்னு பெங்களூர்ல இருக்க ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பிளாஷ் நியூஸா போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து சோகமா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த விழா விண்டோல இருந்து ஜாரா பாத்தீங்கன்னா இவர் இங்க நின்னுகிட்டு இருக்க விஷயத்த பாக்குறாங்க. கட் பண்ணா அந்த இடத்துக்கு வந்து கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் நமக்கு காமிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கும். அதை நினைச்சு அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க ரியானை காமிக்கிறாங்க. விழாக்கு கரெக்டா வந்துட்டு இருப்பான். ஆனா அது கூடவே பாத்தீங்கன்னா அவனோட அம்மாவோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பான். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து நீ இன்னைக்கு நைட் இதை போடணும்னு சொல்ல அப்பதான் அந்த விழாவை பாத்துக்கிற தன்வீரோட என்ட்ரி. இந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணு பேசாம இருக்காங்க. அந்த தன்வீரும் உங்களுக்கு உதவுட்டுமான்னு கேட்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து போய்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா தன்வீர் இருக்கா இல்லையா, கபூரை போய் பாக்குறாரு. அந்த விழால இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இங்க புயல் வரப்போகுது அப்படின்றதுனால பயந்து அவங்க எல்லாருமே வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. டபுள் வேஜஸ் கூட கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஆனா புயலுக்கு பயந்துகிட்டு எல்லாரும் போறேன்னு நிக்கிறாங்கன்னு சொல்ல இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, இப்போ இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்கேன். உடனே இந்த டென் வரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டுறேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அதே சமயத்துல கபூரும் பார்ட்டிக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பெரிய போட்டோ இருக்கும், இவரோட போட்டோ. அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. புயல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. வேகமா காத்தடிச்சுக்கிட்டே இருக்கும்.
விழாவோட வெளிப்பகுதியை காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி உள்ள காமிக்கிறாங்க. எல்லாரும் பர்த்டே பார்ட்டிக்கு தயாரா வந்து கபூருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா கபூரும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி என்ட்ராக அங்க இருக்க எல்லாருமே கைகள் எல்லாத்தையும் தட்டி பர்த்டே விசேஷம் எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு பயங்கரமான வரவேற்பை கொடுக்குறாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருமே இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளா அமைய போகுது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அப்பதான் ரேனோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் பாத்தீங்கன்னா கீகி அப்படின்றது. அவங்க ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க என்டர் ஆகுறாங்க. அதை பார்த்துதான் அங்க இருக்க எல்லாரும் ஸ்டன் ஆகி போய் நிக்க கபூர் ஒரு மாதிரி அவங்கள பாத்துக்கிட்டே இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த ரயன் தன்னோட அம்மாவோட ட்ரெஸ் போட்டுட்டு தான் வரணும்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த ட்ரெஸ் தான் இது. அதை பார்த்த உடனே இவருக்கு தன்னோட மனைவி ஞாபகம் வர அந்த சமயம்னு பார்த்து இவரோட தலைக்கு மேல பெரிய லைட் ஒண்ணு மாட்டிருக்கும். அந்த லைட் பொத்துன்னு அறுத்துன்னு விழ சரியான நேரத்துல பக்கத்துல இருக்க எல்லாரும் புடிச்சு இழுத்துட்டுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவருக்கு பக்கத்துல போய் விழுந்துடுது. அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்ற மாதிரி கபூரை ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரும் வேகமா தட்டுறாங்க. இவங்களும் ஷாக்ல யாருன்னு போய் பார்க்க மீரா அப்படின்றவங்க உள்ள என்டர் ஆகுறாங்க. அதை பார்த்துதான் அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி நிக்கிறாங்க. யார் இவங்களை யாரு இன்வைட் பண்ணது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் கபூர் அவங்க கிட்ட போய் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. ஆனா எனக்கு தான் தெரியும், நான் சொல்லிதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றது. கொஞ்ச நேரம் போகட்டும், அதுக்கப்புறமா எங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்கள உள்ள கூப்பிட்டு என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்க இன்னைக்கு நம்ம கூட தான் அவங்க இருக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல பக்கத்துல இருக்க இவங்களோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த வாயை திறக்க அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் கூட சண்டையை போட்டுட்டுறாங்க. இதை பார்த்த அப்புறம் அவங்க யாருன்னு தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அவங்க சொல்ற வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்ல இவங்கள ஒரு போன் கால் பண்ணணும்னு கேக்குறாங்க. வேகமா போய் ஒரு லேண்ட்லைன் நம்பரை காமிக்க அங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. கட் பண்ணா பார்ட்டி நடக்கிற ஹாலுக்கு போறாங்க. அங்க இருக்க எல்லாரும் பார்ட்டியை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து மத்தவங்க எல்லாம் வரலையான்னு கேட்க அவங்க எல்லாருமே புயல்ல மாட்டிக்கிட்டாங்க. நான் மட்டும் தான் இங்க வர முடிஞ்சதுன்னு சொல்ல அவங்க காலையில வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவர் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் சாப்பிட்டு கூப்பிட்டு ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். இங்க இருக்க எல்லாருக்குமே என்னோட பர்த்டே அப்படின்றதால தான் இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் உண்மையா எதுக்காக தெரியுமா கூப்பிட்டேன், என்ன இந்தியால தேடப்படுற குற்றவாளி ஆக்கிட்டாங்க. நான் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஏமாத்திட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால ஒரு 7 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல அங்க இருக்க ஜிஜி இருக்காங்க இல்லையா, அவங்க எழுந்து 8 பேர், அதாவது தேவிகா செல்லம் அப்படின்றவங்க ரீசெண்டா இறந்து போனாங்க. அவங்க தான் 8வது ஆள். அதை நீங்க சொல்ல மறந்துட்டீங்கன்னு சொல்ல ஃப்ளோவா போய்கிட்டே இருந்த மனுஷன் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டு, நீ சொன்னது கரெக்ட் தாமா, 7 பேர் இல்ல 8 பேர் தான். அந்த 8 பேரோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பணத்தை கொடுக்க முடியாம, அதாவது சம்பளத்தை கொடுக்க முடியாம எல்லாரையும் அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுல என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு நிரூபிக்கணும்ன்றதுக்காக தான் இப்போ ஒரு வேலையை பண்ணிருக்கேன்ட்டு இவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அண்ட் இவரும் சரணடையணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டிருப்பார். இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கு. ஆனா அது கூடவே இன்னொன்னு, இவர் வர சொல்லியிருக்காரு இல்லையா ஸ்பெஷல் கெஸ்ட், அவங்க வேற யாரும் கிடையாது, சிபிஐ ஆபீசர் தான். இந்தியால இருந்து இவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனா ஸ்காட்லாண்ட்ல வந்து இந்தியா அத்தாரிட்டி கூட்டு போறது அப்படின்றது முடியாத காரியம் இல்லையா, இதனால அவங்க 2 ஸ்காட்லாந்து போலீஸ் கூட வந்தாங்க. அவங்க ஸ்ட்ரோம் அப்படின்றதுனால வெளியவே இருக்காங்க. காலையில வருவாங்க. நான் இவங்க கூட தான் அரெஸ்ட் ஆகி போக போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல அங்க இருக்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதி ஆயிடுறாங்க. எதுக்காக இந்த முடிவு, நீங்க இன்னசென்ட் தான் அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுமே, ஒவ்வொருத்தரும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலா இவர் எடுத்த முடிவு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் ஆகி நிக்க கேக் எடுத்துட்டு வராங்க. வெட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த சாரா ஒரு நாயை வளர்ப்பாங்க. அந்த நாய் பாத்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குது. இதனால அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நாய் இறந்து போய் கிடக்குது. என்ன காசா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சஞ்சய் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கேக்குறாங்க. மேபி இந்த ஆல்கஹால் குடிச்சதால கூட பாய்சன் ஆயிட்டு இருக்கலாம், அதனால கூட இறந்து போயிருக்கலாம்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்கும் பயங்கர அப்செட். அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த நாயை எடுத்துட்டு போய் புதைக்கிறாங்க. கட் பண்ணா இங்க அந்த சஞ்சய் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க செம்ம கடுப்புல இருப்பாங்க. ஏன்னா சஞ்சயோட எல்லா லைஃப்லயும் பாத்தீங்கன்னா அந்த கபூரோட தலையீடு இல்லாம இருக்காது. அவரோட நிழல்ல தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அவரை விட்டு ஒரு நாளாச்சு ஆம்பளையா வாழப்பாருன்னு சொல்ல இவர் உங்களுக்கு பிடிச்சி சண்டை போடணும்னு போடுறாரு. கரெக்டா இவங்களோட பையன் வரான். ஆம்பளைத்தனத்தை இங்க காட்டாத, மத்தவங்க கிட்ட போய் காட்டுன்னு சொல்ல அப்படியே கடுப்பாய் வெளியே போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு காமிக்கிறாங்க. அந்த ரியான் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மி வருவார். இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஓரின சேர்க்கையாளரா இருப்பார். ஜிம்மி அவர்கிட்ட பேசி நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ட்ரிகர் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு அந்த ஜிஜி இருக்காங்க இல்லையா, அவங்களை காமிக்கிறாங்க. அந்த விழால வேலை செய்யற தன்வீர் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கட்டும், நீ யாரு அப்படின்றது உன்னோட புவரான பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்க மாதிரி பேச, இன்னொரு பக்கம் கபூரோட கேர்ள் ஃப்ரெண்டான லீஷாவையும் அவங்க கூட இருக்க ஷாஷாவையும்
தடவி காமிக்கிறாங்க. அவர் எதுக்காக இந்த முடிவு எடுத்தாரு, அவரை மாத்திக்க சொல்லுங்களே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு லீசா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. அவர் ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா சரியாதான் இருக்கும், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கட் பண்ணி இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்து ஒதுக்கி காலையில் ஆச்சு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்க மீராவை காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல அழகா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மொழி போறது. ஆனா அந்த சமயம் பார்த்து கபூர் ஓடி வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துட்டீங்களா, நீங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பயங்கர டயர்ட் ஆயிட்டீங்க போல, நல்லா தூக்கம். அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு சின்ன வயசுல இருந்து இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரியும் அண்ட் இவரால் எவ்வளவு சாதனைகள் படைக்க முடிஞ்சது, இப்ப எந்தெந்த நிலைமைக்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஒரு இன்னசென்ட் தான், அதை கோர்ட்ல வந்து கூட ப்ரூவ் பண்ண நான் தயாராயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு மூச்சே வாங்கி போயிடுது. ஆனா அந்த சமயம் பார்த்து கபூர் நான் ரெஸ்ட் ரூம் போய்கிட்டு வரேன்னு வெளியே கிளம்ப உள்ள இருக்க மீராக்கு பாத்தீங்கன்னா யாரோ கத்துற சத்தம் கேக்குது. வேகமா ஓடி போய் ஹால்ல பாக்க கபூருக்கும் அவரோட பையனான ரேயானுக்கும் சண்டை ஆயிட்டு இருக்கும். இதனால கோவமான ரேயானு அவரோட மூக்கிலே குத்திட்டு இருப்பான். அப்பன்னு கூட பார்க்காம அடிச்சிட்டல, உனக்கு நான் என்னத்தலடா குறை வச்ச, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாத்துலயும் நீங்க குறைதான் வச்சீங்க, நீங்க எனக்கு எதுக்குமே டைம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கத்த அங்க இருக்க எல்லாருமே இதை தடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து கபூர் பயங்கர கோவம் ஆயிட்டு. ஆனா அந்த கோவத்துல தீய வைக்கிற மாதிரி இஷார் அப்படின்னு ஒரு பையன் தான் இல்லையா, அவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பயங்கர கோவப்படுறாரு. அந்த கேமராவை உடைச்சு போடுங்க, அந்த வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, நீங்க இருக்க எல்லாருமே மோசமானவங்க தான், உங்களை எல்லாரையும் பார்ட்டிக்கு கூப்பிட்டு உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்ச எனக்கு இது தேவைதான், என் கூட யாருமே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து கரண்ட் போகுது. அண்ட் கரண்ட் போனதால அங்க இருக்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இவர் நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன்னு வெளியே போக ட்ரை பண்ண அங்க இருக்க எல்லாருமே நான் உன் கூட வர அப்படின்னு மாதிரி கேட்டு பாக்குறாங்க. ஆனா இவர் செம்ம கடுப்பாயி என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த புயல்ல வெளியே போறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண அவர் எங்க போறாரு அப்படின்ற விஷயத்த பாக்கணுறதுக்காக மீரா வெளியே வர அவங்க பின்னாடி இருந்து ஒரு பெரிய பழுப்பு வந்து பாத்தீங்கன்னா வேகமா வந்து அடிக்குது. கட் பண்ண மயக்க நிலையில தரையில கிடக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ள அந்த விழால இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கபூர் மேல இருந்து குதிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. மயக்கத்துல இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கிட்ட போய் பார்க்க ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கபூர் குதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் அப்செட். அண்ட் இது கூடவே இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அந்த சாரா இருக்காங்க இல்லையா, அவங்க நான் என்னோட கண்ணாடியில இருந்து பார்த்தேன், அவர் இங்க இருந்து குதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பையன் கேமரா வச்சிருப்பான் இல்லையா, அந்த கேமரா எடுத்து ஜூம் எல்லாத்தையும் பண்ணி பாக்குறாங்க. கபூர் பாத்தீங்கன்னா கீழே ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குற விஷயம் தெரிய வருது. இதனால அங்க இருக்க யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்காங்க. புயல் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கிறதால உள்ள போய் ஆகுறது தான் இப்ப சேஃப் அப்படின்னு மாதிரி அந்த கபூரோட பாடியை எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்துதான் கபூரோட ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுல என்னோட சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது, நான் வாழ்ந்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன், யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிதான் தற்கொலை பண்ணிக்க போயிட்டாரு அப்படின்ற விஷயம் இருக்கும். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே அவர் இறந்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண. ஆனா அங்க இருக்கிற மீரா இது தற்கொலை கிடையாது கொலை அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அண்ட் வேகமா அந்த கபூரோட ரூமுக்கு கூட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சில பூக்கள் எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்கும். அங்க இருக்கிற சூரியகாந்தி பூ பார்த்தா அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, கபூரோட அசிஸ்டன்ட், அவங்களுக்கு அலர்ஜியா இருக்கும், தும்பிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அவங்கள ஓரம் போக சொல்லிட்டு அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் அவர் போட்டோ இருக்கும் இல்லையா, அது லைட்டா சாஞ்சி இருக்கு. அது பின்னாடி என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது எம்டியா இருக்கும். சோ அதை யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. அதுவும் கபூரோட ரூமுக்கு வந்தது. ஆனா அது மட்டும் இல்லாம அவர் யாரோ புஷ் பண்ணி தான் மேல இருந்து தள்ளி விட்டு இருக்காங்க. அவர் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாருன்னா அவர் குப்புற படுக்கிற ஆங்கிள் தானே விழுந்து கடந்திருக்கணும். ஆனா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவர் நேர் சைடு வானத்தை பார்த்த மாதிரி கடந்தாரு. சோ கண்டிப்பா யாரோ புஷ் பண்ணி தான் அவரை தள்ளி விட்டு இருக்கணும். இது ஒரு கொலை தான். அண்ட் கொலை பண்ணவங்க நம்மள யாரோ ஒருத்தர் தான் சொல்ல அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி திக்கு தடுமாறி நிக்க இவங்க பாத்தீங்கன்னா சிபிஐ பேட்ச காமிக்கிறாங்க. நீங்க என்னோட கோஆபரேஷனுக்கு ஒத்துதான் போயாகணும், அப்படி இல்லன்னு வைங்கள உங்க மேல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே முதல்ல முரண்டு பிடிச்சாலும் அதுக்கப்புறமா சம்மதிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு ரூமுக்கா போய் ஒருத்தரையா ஃபுல்லா செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா நிறைய க்ளூ கிடைக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் அந்த விழாவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க தன்வீர் இருக்கா இல்லையா, அவர் யாருக்கும் தெரியாம அந்த ரியனோட காரை எடுத்து தப்பிக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதனால வேகமா போய் அவரை பிடிக்கணும்னு ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. கார் ஓடல. இதனால பக்கத்துல இருக்க இடத்துக்கு நடந்து ஓடி தப்பிக்கலாம்
பண்ணிடலாம் ட்ரை பண்ண இங்க இருக்க எல்லாரும் கும்பலா அவர் சுத்தி பிடிக்கணும் ட்ரை பண்றாங்க. அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கணும், தப்பிச்சோட பாக்குறா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. தப்பிச்சு போனார் இல்லையா டென்வர், அவர் ஒரு இடத்துல இறந்து கிடக்குறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து இப்பதானே இங்க தப்பிச்சு போனாரு, அதுக்குள்ள யார் கொலை பண்ணி போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி ஸ்டாக் ஆகி நிக்கிறாங்க. ஆனா அங்க டாக்டர் அதாவது சஞ்சய் இருக்கா இல்லையா, அவர் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அவர் கீழே விழுந்து அதிர்ச்சியில தான் இறந்து போயிருக்காரு, மத்தபடி எதுவும் இல்ல. யாராவது கொலை பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, இவரோட உடம்புல எதுவுமே இல்லைன்னு சொல்ல எல்லாரும் ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட கைகளை பாக்குறாங்க, அதுல ஏதோ விதமான அச்சு பாத்தீங்கன்னா பதிஞ்சிருக்கும். இதை யாருக்கும் தெரியாம நோட் பண்ண அங்க இருக்க எல்லாருமே நமக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அது யாரு எவர்னு தெரியலையான்னு ஃபீல் பண்ண இதை சைடு இருக்க மீராவோ அங்க இருக்காங்க இல்லையா கீகி, அவங்க கிட்ட போய் இறந்து போனவனுக்காக ஃபீல் பண்ணலையான்னு கேட்க அவங்க நான் எதுக்காக ஃபீல் பண்ணணும்னு கேட்டு ஒரு ஓரமா அழுகுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அது கூடவே சஞ்சய் இருக்கார் இல்லையா, அவர் தான் பாத்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. பொட்டாசியம் குளோரைடு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனே வச்சிருப்பாரு. அந்த இன்ஜெக்ஷன் இவங்க எல்லாரும் கும்பலா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பிளேட்ல கிடைச்சிருக்கும். அந்த பிளேட்ல இருக்க ஒரு விஷயத்த சாப்பிட்டு தான் அந்த நாய் இறந்து போயிருக்கும். இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் கண்டுபிடிச்சு அவர்கிட்டயே போய் கேக்குறாங்க, இது அந்த நாய்க்காக வச்சது கிடையாது, அங்க இருக்கிற கபூருக்காக வச்ச விஷயம், நீங்க ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க இவர் இதை பயங்கரமா எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. போற போக்குல அதை நான் பண்ணதான், ஆனா இப்போ அவரை பிடிச்சி நான் தள்ள கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோயின் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த சஞ்சய் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பாரு. அவரோட ரூமை செக் பண்ணும்போது இவங்க தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுல இவரோட பையன் இருக்கா இல்லையா, அவன் இவருக்கு தான் பிறந்தானா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அது நெகட்டிவா இருந்திருக்கும். இவரால இதை தாங்கி இருக்கவே முடிஞ்சிருக்காது. அவன் என்னோட குழந்தை இல்ல அப்படின்னா கபூரோட குழந்தையா தான் இருக்குன்னு சொல்ல நூறு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், அவன் உன்னோட குழந்தை இல்லதான், அதுக்குன்னு நான் அவன் கபூரோட குழந்தைன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரே ஒரு நாள் குடிச்சிட்டு இருக்கும் போது செஞ்ச தவறால் உருவானது, ஆனா அது எல்லாத்துக்குமே ஜிம்மி தான் காரணம்னு சொல்ல ஜிம்மிக்கு பயங்கர ஷாக்கு. அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கோட பாக்குறாங்க. இதை கேட்டு சஞ்சயும் அப்செட் ஆகி அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா அங்க இருக்கிற மீரா பாத்தீங்கன்னா இப்பயும் ஒரு விடுறதா தெரியல, பின்னாடியே போய் தன்மீரை செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்சிடென்டா தான் இறந்தா, அவளை யாரும் சாகடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அவனோட கையை நான் பார்க்கும்போது அதுல சில அச்சுக்கள் இருந்தது. அந்த அச்சுக்கள் எல்லாத்தையும் நான் ரிசர்ச் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஒரு சூட் கேஸ் மாதிரி தான் தெரியுது, அது அந்த கபூரோட காணாம போன போல்டர்லயே இருந்திருக்க கூடாது. அதை தன்மீர் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது தடுத்து நிறுத்தினவங்க அந்த சூட் கேஸை புடுங்கி அது அதுக்கப்புறமா அவனையே கொலை பண்ணிருக்க கூடாதுன்னு கேட்க இவர் ஒரு மாதிரி பயங்கரமா முழிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்களுக்கு இவர் மேலதான் சந்தேகம் அப்படின்றது உணர்ந்துகிட்டு இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாரு. அண்ட் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அது மூலமா இவர் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. காட் பண்ணா ஹீரோயின் சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த நபரை அடிச்சு போட்டு இவர் தான் சூட் கேஸை எடுத்துட்டு வந்திருப்பார். அந்த சூட் கேஸ்ல என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஓபன் பண்ணணும்னு கத்தி எல்லாத்தையும் குத்து வெறித்தனமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவங்க கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்க, கத்திய காமிக்கிறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா இது உள்ள என்ன இருந்தாலும் சரி பாதி பாதி எடுத்துப்போம், எந்த பிரச்சனையும் பண்ணிடாதுன்னு சொல்ல ஒரு பயங்கரமான கத்துற சத்தம் கேக்குது. அப்படியே கட் பண்ண அடப்பட்டு கிடக்குறாங்க இல்லையா ஹீரோயின், அவங்கள 100 வந்து திறந்து விட்டுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க சத்தம் கேட்ச்சு இல்லையா, வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. சஞ்சய் கத்தியால குத்தப்பட்டு இறந்து போய் கிடக்குறாரு. அங்க இருக்க எல்லாரும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே இவரோட மனைவி மகன் 2 பேரும் நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை தனியா விட்டுருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு, நமக்குள்ளேதான் யாரோ ஒருத்தன் கொலைகாரனா இருக்கா அப்படின்ற மாதிரி சாஷா சொல்ல அங்க இருக்க எல்லாருமே பக்கத்துல இருக்கவங்க கூட கொலைகாரனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து பயந்து பாக்குறாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில அவங்களை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் வருது. ஆனா அந்த சமயம் பார்த்து இங்க இருக்க மீராவும் ஹெலிகாப்டர் திரும்பி போகணும் அப்படின்ற மாதிரி சில சிக்னல் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஸ்டாப் பண்ணாம போயிட்டுறாங்க. உள்ள இருக்க எல்லாரும் அப்செட், இங்க நம்மள ஒருத்தன் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும், ஒருத்தரையா கொண்டுகிட்டே இருக்கான். இந்த சமயத்துல நீங்க எங்களை காப்பாத்ததை விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்ல அவங்க பேசாம நிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன இப்ப யார் யார் என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியணும், அவ்வளவுதானே. எங்க எல்லாரையும் கும்பலா உட்கார வச்சு உங்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு முதல்ல இங்க இருந்து எங்களை கூட்டு போங்கன்னு சொல்ல கட் பண்ணி எல்லாம் கும்பலா உட்காடுறாங்க. ஆனா அது மூலமா இந்த கபூரை யார் யாருக்கெல்லாம் கொள்ள இன்டென்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் இவ்வளவு நேரம் அவங்களோட ரூமுக்கு போய் சர்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தரா பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓரினச்சேர்க்கையில இருக்க இல்லையா ஜிம்மி, அவர் தான். அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களை யாரோ பின்னாடி வந்து பழுப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பாங்க. நைட்ல போட்டா பளிச்சுன்னு தெரியக்கூடிய கிரீன் கலர் சாக்ஸ் தான் அது. அந்த சாக்ஸ் யார் போட்டிருப்பா அப்படின்னு மாதிரி செக் பண்ணும்போது ஜிம்மி கால்ல இருக்கும். சோ ஜிம்மி தான் பாத்தீங்கன்னா அவங்களை அடிச்சிருப்பாரு. இந்த விஷயம் எதுக்காக அதை அடிச்சு போட்டுட்டு அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு தானே போனீங்கன்னு கேட்க இவரு முதல்ல இல்ல அப்படின்ற மாதிரி மறுத்தாலும் அதுக்கப்புறமா
ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாருமே இவரை தான் கொலை பண்ணாரோ அப்படின்ற மாதிரி பார்க்க சில விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கிறார். இவரோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க சாகர தருவாயில இருப்பாங்க கேன்சர் அப்படின்றதுனால. ஒரு நாள் என்னோட அக்காவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போனேன். அந்த சமயத்துல கபூர் என்கிட்ட வந்து அக்கா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, அப்புறம் பார்த்துக்கோன்னு சொன்னா. சொல்லி 2வது நிமிஷத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்தது. என்னால இது நம்பவே முடியல. இப்ப தெரியுதா நான் எதுக்காக இதை பண்ணான்னு. கபூர் என்னோட சிஸ்டரை கொண்டுட்டான். இந்த விஷயத்த அவன் சொன்ன வார்த்தைகள் மூலமாவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி போனேன். ஆனா அங்க நான் போறதுக்குள்ள அவன் விழுந்துட்டான் அப்படின்னு மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல கபூரோட பையனான ரியான் கடுப்பாயிட்டு. ஏன்னா தன்னோட அம்மாவை இவன் தான் கொன்னா, அதாவது கபூர் தான் கொன்னாரு அப்படின்றதுக்கு ஆதாரம் எல்லாம் இவர்கிட்ட இருக்கு. உன் அப்பனை விடக்கூடாதுரா அப்படின்னு மாதிரி தான் ட்ரிகர் பண்ணி வச்சிருப்பார். இப்போ ஆதாரம் எல்லாம் கிடையாது, அவர் பார்த்த பார்வதா ஆதாரம் சொன்ன உடனே பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. என் அப்பாவுக்கு எதிராகவே என்னை தூண்டி விட்டுட்டியாடா அப்படின்னு மாதிரி சண்டைக்கும் போக எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா அது கூடவே ஜிம்மி பாத்தீங்கன்னா அவர் எதுக்காக இவ்வளவு நாள் வரையும் எதுவுமே பண்ணாம கூடிய சுத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, ஏன்னா கபூரை நான் விரும்பினேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே இது எங்களுக்கு தெரியும்டான்னு சொல்ல இவர் அமைதியாயிடுறாரு. சோ இதுவும் ஒரு மோட்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்றாங்க. கட் பண்ணி கபூரோட பையனான ரியான் கிட்ட வராங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த லைட் விழுந்தது இல்லையா, அதை கட் பண்ணி விட்டது இவர் தான். எல்லாரும் அங்க பிஸியா இருக்கும் போது ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அந்த லைட்டை கட் பண்ணி விட்டுருப்பார். இது ஏன்னு கேட்க ஜிம்மியை கை காட்டுறாரு. அவர் சொன்ன விஷயங்களால ட்ரிகர் ஆகி நான் போதையில இருந்தேன், அதனால என்னோட அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்ற நினைப்புல தான் நான் பண்ணேன். ஆனா இப்பதான் தெரிய வருது இது எல்லாமே இவர் என்ன ட்ரிகர் பண்ணதால நடந்த விஷயங்கள் தான் சொல்ல இவங்க இது ஏன் ஒரு மோட்டிவா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவரை செகண்ட் சஸ்பெக்ட் ஆகும். அண்ட் 3வது இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போறாங்க. இவங்க என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க, என்கிட்ட அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையான்னு சொல்ல அப்பதான் இங்க ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அந்த டென்வர் இறந்து போனவனே எங்க அழுதுருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் டென்வர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் ரிவீல் பண்றாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பார். இந்த கபூரை பிடிச்சி நியூஸ் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி தான் வந்திருப்பாரு. அவரை மாதிரியே இவங்களும் ஒரு ரிப்போர்ட்டர் தான். அவரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இவங்க அப்படின்னு மாதிரியும் தெரிய வருது. இதனால அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கு. ரேனு பாத்தீங்கன்னா நம்பி கூட இருந்து இப்படி ஏமாத்திரியேன்னு திட்ட இவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன் அப்பா அவ்வளவு கோடி கடன் வாங்கி அசால்ட்டா தப்பிச்சு போயிடுவான், படிப்புக்காக வாங்கின 1 லட்சம் 2 லட்சம் கட்ட முடியாம நிறைய பேர் இறந்து போயிட்டு இருப்பாங்க. தேவிகா செல்லம் இப்ப ரீசெண்டா இறந்து போனாங்க இல்லையா, அவங்க என்னடா பண்ணாங்க, உன் அப்பா இந்த மாதிரி சாக வேண்டிய ஆளு தாண்டா அப்படின்னு மாதிரி எமோஷனலா பேசி நிக்க இவங்களே ஒரு சஸ்பெக்டா வச்சுட்டு அடுத்த ஆள் கிட்ட போறாங்க. 100 இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பார்ட்டி நடக்கும்போது எல்லாம் பிஸியா இருக்கும்போது இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் கலந்து அதை கபூர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்றத இவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கபூர் எல்லாத்தையுமே நான் இந்தியா கவர்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அப்ப இவங்க கிட்ட கொடுக்கற சொத்தும் பாத்தீங்கன்னா போயிடும். இது அவங்க போகணும் அப்படின்றது விரும்பல, அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முனைப்புல தான் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க அவரை பிடிச்சி தள்ளல அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்களே ஒரு மாதிரி சஸ்பெக்டா வைக்கிறாங்க. அடுத்த ஆள் யாரு அப்படின்னா அது லீசா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா சில விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஏஜ் ஏமாத்தி இருப்பாங்க. 36 வயசுக்கு மேல ஆகும், ஆனா 26 தான் ஆகுது அப்படின்னு மாதிரி கபூர் கிட்ட கேர்ள் ஃபிரெண்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சௌத்ரி அப்படின்னு மினிஸ்டர் வர வேண்டியதா இருந்திருக்கும். அவர் ஏதோ சில காரணங்களால வர முடியாம போயிட்டு இருக்கும். அந்த சௌத்ரியோட கையால் தான் இவங்க அப்படின்றது தெரிய வருது. கபூர் என்னெல்லாம் பண்றா எதெல்லாம் செய்யறா அப்படின்றத கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக சௌத்ரி அனுப்பியிருப்பார். ஆனா வந்தவங்களோ கபூர் மேல இருக்க காதல் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி நான் கபூரை உண்மையா தான் லவ் பண்ணேன், நான் அவரை கொல்ல கிடையாது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா அப்படியே பக்கத்துல இருக்க ஷாஷா கிட்ட போகுது. அவங்களோட இடன் சீக்ரெட் என்ன அப்படின்னா லீசாவை யாரோ ஒருத்தவங்க மிரட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது பண்ணது இவங்க தான். இது எதுக்காக பண்ணிருப்பாங்க அப்படின்னா லீசாக்கு கபூர் பத்தின நிறைய விஷயங்களை பண்ணி கொடுப்பாரு. இங்க பண்றதால ஷாஷாவோட ஸ்கூல் பீஸை கூட கட்டாம போயிட்டு இருப்பாரு. இதனால கடுப்பான இவங்களும் அவங்கள ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக அவங்க வயசை சொல்லி ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நான் சொல்றது எல்லாத்தையும் பண்ணலன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கபூர் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மாதிரி யாரோ ஒருத்தர் மிரட்டுற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. சோ இந்த விஷயங்களால நீயா இதை பண்ணிருக்க கூடாதுன்னு கேள்வி கேட்க இவங்க இதை பண்ணல அப்படின்னு மாதிரி நிக்கிறாங்க. அடுத்ததா அந்த இறந்து போன சஞ்சய் இருக்கா இல்லையா, அவரு தான் அங்கிருந்த டன்வீரை கொலை பண்ணாரு அப்படின்ற விஷயத்த அவங்களோட ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் இவர் அதாவது சஞ்சய் எப்படி இறந்து போனாரு அப்படின்றது ரிவீல் பண்றாங்க. அந்த இடத்துக்கு இவங்களை லாக் பண்ணி வச்சிருந்தா சஞ்சய் போயிருப்பா இல்லையா, இவங்க ரூம்ல இருக்கும்போது அவங்களுக்கு தும்பல் சத்தம் கேட்கிற மாதிரி இருந்திருக்கும், கிராஸ் ஆகுற மாதிரியும் கேட்டிருக்கும். அந்த தும்பல் சத்தம் யார்கிட்ட வரும், அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா கபூரோட அசிஸ்டன்ட், அவங்க சன்ஃபிளவர் அப்படின்னா அலர்ஜி இருக்கும் அந்த இடத்துல, அதாவது கபூரோட ரூம்ல சன்ஃபிளவர் இருந்திருக்கும். அந்த ரூமுக்கு தான் சஞ்சய் போய் சூட் கேஸ் ஓபன் பண்ணணும் ட்ரை பண்ணிருப்பார். சோ அது மூலமா அவங்க தான் உள்ள போய் மிரட்டி சஞ்சயை கொலை பண்ணிட்டு சூட் கேஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல அங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த பொண்ணை காணும், அவ எங்க போயிருக்கா அப்படின்ற மாதிரி பரபரப்பா தேட இந்த விஷயத்த மீறா கவனிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம் நினைக்கிறான். உங்க கையில தான் கன் இருக்கு இல்லையா, அவ இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி
முன்னாடி போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி ஜாரா அனுப்பி விட இவங்க வேக வேகமா கிளம்புறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு விஷயம் ஜாரா மேல தப்பா படுது. உடனே ஜாராவோட ரூமுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் மாதிரி ஒன்னு உருவத்தை முதல் வாட்டி செக் பண்ணும்போது பாத்திருப்பாங்க. இப்போ அதை காணும். இதனால சந்தேகப்பட்டு முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அந்த வந்தாங்க இல்லையா அந்த ரூமுக்கே போக எல்லாரும் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஜாராவை மட்டும் காணும். சோ அந்த சென்ட் மூலமா எல்லாரையும் மயக்கம் அடைய வச்சுட்டு அந்த சூட் கேஸை இவங்க எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. இவங்க கையும் கலமா போய் முடிச்சு கண்ணை காமிக்க அப்பதான் ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவங்க அவங்களோட வெல் விஷயம் கிடையாது. அதாவது கபூரோட வெல் விஷயம் கிடையாது. கூட பிறந்த அக்காவா தான் இருப்பாங்க. இந்த விஷயம் எப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது யாரோ பேசுற மாதிரி கேட்டிருக்கும். எழுந்த உடனே கபூர் ஓடி வந்திருப்பா இல்லையா அப்போ இவங்க முன்னாடியே கண் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கபூரும் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு அமைதியா இருப்பாங்க. ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இவரோட அக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அக்காவான நான் இப்படி இருக்கேன், நீ எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட பாத்தியா, இது எல்லாமே என்னாலதான்டா வந்தது அப்படின்னு மாதிரி பேசியிருப்பாங்க. இவரும் பதிலுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல இவங்க தூக்கத்துல இருந்து எழுந்திருப்பாங்க. ஓடி வந்து என்னாச்சு மேடம் அப்படின்னு மாதிரி தோல் கொடுத்திருப்பாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ எல்லாரையும் மயக்கம் போட வச்சுட்டு தப்பிச்சு போகல நினைக்காத, நான் இருக்க அப்படின்னு மாதிரி கண்ணை காட்டி அந்த சூட் கேஸை கேட்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. டமாலும் ஒரு ஃபயர் ஆகிற சத்தம். அப்படியே கட் பண்ணா அந்த மலைகளுக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு சுரங்க மாதிரி இருக்கும். அதுக்குள்ள யாரோ போற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் உள்ள இருக்க ஒரு நபரையும் காமிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் இறந்து போனதா சொல்லி எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்த கபூர் இருக்கா இல்லையா அவர் அங்க உயிரோட இருப்பார். அண்ட் வந்திருக்கிறது தன்னோட அக்கா தான் அப்படின்னு நினைச்சு உள்ள வாங்க கானு கூப்பிட அங்கதான் ஒரு ட்விஸ்ட். வந்திருக்கிறது ஹீரோயின் தான். அந்த லேடியை சண்டை போட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுட்டுட்டு இவங்க மட்டும் உள்ள வந்திருப்பாங்க. கபூர் பார்த்த உடனே நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்க இவங்களுக்கு எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. நீங்க போட்ட பிளான் பலே பிளான் சார், பக்காவா செட் பண்ணிருக்கீங்க சார்னு சொல்லி இவர் உண்மையிலே போட்ட பிளான் என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பர்த்டே அப்படின்ற பேர்ல தனக்கு நெருக்கமா இருக்க எல்லா வட்டாரங்களையும் கூப்பிட்டு அது மூலமா சிபிஐக்கும் சரணடைய போறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக அவர் வச்சிருப்பார். இதுக்கு நடுவில் இவங்க அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய பிளான் போட்டிருப்பாரு. அது என்ன அப்படின்னா இவர் இறந்து போன மாதிரி செட் பண்ணிட்டு வேற ஒரு ஐடென்டிட்டில வேற ஒரு ஊர்ல வாழணும் அப்படின்றது தான். அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி அழகா செட்டிங் போட்டு வச்சிருப்பாரு. ஹீரோயின் கிட்ட பேசிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும்னு வெளியே வருவார் இல்லையா அந்த சமயம் பார்த்து கரண்ட் கட் ஆகும். இவர் சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு. மலை மேல நின்று குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்திருப்பாரு. இப்போ பார்த்த சாட்சி யாரு அப்படின்னா ஜாரா இருக்காங்க இல்லையா, விண்டோ வழியா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய வழியா போய் அந்த மலைக்கு கீழே கல்லுலாம் இருக்கும் அதுல ரத்தத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிறாரு. மேல இருந்து பாக்குற எல்லாருக்குமே அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரியும். ஆனா இப்ப டெட் பாடி எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு உள்ள போயிடுவாங்க. இவரும் எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்றதா இவர் போட்ட யூசுவல் பிளான். ஆனா இதுல என்ன கொலாப்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா இவரோட பையன் வந்து இவர்கிட்ட சண்டை போட்டிருப்பார் இல்லையா அதுதான். ஏன்னா அந்த சமயத்துல தான் இவர் சூட் கேஸ் எடுத்துட்டு போக வேண்டி இருக்கும். இவரோட அக்கா கரெக்டா லைட் ஆஃப் பண்ண பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இவர் சண்டை போட்டதால இவர் சூட் கேஸ் எடுத்துட்டு போக முடியாம போயிடுது. தனியா வெளியே போயிருப்பாரு. அது இவர் பிளான் போட்ட மாதிரியே இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ இவர் இங்க தப்பிச்சு போகணும் அப்படின்னா சூட் கேஸ் வேணும் இல்லையா, அது எப்படியாவது இங்க வரணும் அப்படின்ற முனைப்புல தான் நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு போய் ஜாரா கிட்ட கொடுத்திருப்பாங்க. ஜாராவும் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இவன் வேணாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அவங்கள ஒரு இடத்துல மயக்கம் அடைய வச்சு யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிட்டு இருப்பாங்க. சூட் கேஸ் எடுத்து இவங்க போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு அக்கா மேல தூங்கிட்டு இருக்காங்க. நீயும் அவங்க கூடயே போறியா இல்ல சரணடைறியான்னு கேட்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதோட முடிவுல கபூர் இருக்கா இல்லையா அந்த சூட் கேஸ் பிடிக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. பின்னாடி துரத்திட்டு போய்கிட்டே இருக்க அந்த மலையோட ஒட்டுக்கு போயிடுறாங்க. சூட் கேஸ் வேணுமா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி இவரும் கிட்ட நீட்ட சூட் கேஸ பிடிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட ஆரம்பிக்குது. இதோட முடிவுல அந்த நபர் பத்தின தவறி விழுந்து உண்மையாகவே மேல இருந்து இறந்து போயிட்டார். ஆனா ஒரு ஹெலிகாப்டர் அங்க வேகமா வர மாதிரி காமிச்சு இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி அந்த ஸ்காட்லாந்து போலீஸ் எல்லாம் அந்த இடத்த ஃபுல்லா வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த மயக்கத்துல கிடக்கிற எல்லாருமே எழுந்து அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்காட்லாந்து போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா மீரா சிபிஐ அப்படின்ற மாதிரி ஒரு லேடி என்டர் ஆகுறாங்க. அதை பார்த்துதான் இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேர்ல கொடுமைப்படுத்தினாங்க இல்லையா அவங்க அது கிடையாது, வேற ஒரு நபர். இங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. நடந்த விஷயங்களை அதை சொல்லி இங்க ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்கன்னு சொல்ல இதை கேட்ட உண்மையான மீரா சிபிஐயும் முதல்ல நம்ம வேலை நீங்க எல்லாருமே இமேஜினேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்ல அவங்க கடுப்பாய் ஒருத்தர்னா பரவாயில்ல எல்லாருக்கும் எப்படி அதே வரும், அவங்க யார்
அவனு தெரியலையான்னு தலையை பிச்சுக்கிறாங்க. அண்ட் இதை கேட்ட உண்மையான மீரா சிபிஐ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, யாரா இருக்கும் அவங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க கட் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க. கடைசியா ஒரு பொண்ணு தேவிகா செல்லம் அப்படின்ற மாதிரி இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட காதலியா தான் பாத்தீங்கன்னா இவங்க இருந்திருப்பாங்க. சோ இவங்களும் ஒரு ஓரின சேர்க்கையாளர் தான். ஒரு கட்டத்துல ப்ரொபோஸ் பண்ணி சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளதான் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வந்து அவங்க இறந்து போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துல இவங்களோட மூளையை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிற திறமை இருக்கு. ஆனா அப்படி யோசிச்சுதான் அந்த இடத்துக்கு சிபிஐ போறதுக்கு முன்னாடி போனது நிறைய விஷயங்களை பண்ணுது. அண்ட் தன்னோட காதலியை கொண்டவங்களை பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் ஈடுபட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடிஞ்சதால எல்லாமே தடையமே இல்லாம அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அந்த கப்பூர் ஸ்காட்லாண்ட்ல இருக்க விடுதியில இறந்து போயிட்டாரு. சிபிஐ இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி நியூஸ் போகுது. அண்ட் உண்மையான மீரா சிபிஐ இதுக்கு பின்னாடி யாருதான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.